அனைவருக்கும் தமிழ் துகளின் அன்பு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பெரிய எழுத்தாளர், மேலை நாட்டில் ஒரு பெரிய எழுத்தாளர். அவருடைய புத்தகம் நிறைய பிரதிகள் விற்பனையாகி ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கு. அப்போது பத்திரிகையாளர்கள்லாம் அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக வராங்க. அருமையான புத்தகமாக இருக்குது, எல்லோருடைய வாழ்க்கையோடும் பொருந்தி போகிற அளவுக்கு ஒரு புத்தகமாக இருக்குது, நீங்கள் முதல்ல என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி இதை எழுதுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எதுவும் படிக்கலை, பள்ளிக்கூடத்து பக்கமே போனதில்லை, சும்மா லேசாக எழுத படிக்க தெரியும், அவ்வளோதான், பெரிய பட்டம்லாம் வாங்கலை. அப்படியா, அப்படி என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, நான் வண்டி ஓட்டுறவன், குதிரை வண்டி ஓட்டுறவன். குதிரை வண்டி ஓட்டுறவரால் எப்படி இவ்வளோ பெரிய நூல் எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா அவர் தெளிவாக சொல்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் நிறைய மனிதர்களை சந்திக்கிறேன். அவங்க நிறையா பேர் என்னுடைய வண்டியில் வர்றாங்க. அவங்க இயல்பாக பேசிக்கிட்டு வருவாங்க. ஒரு குதிரை வண்டி ஓட்டுபவன் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற எண்ணமே அவங்ககிட்ட இருக்காது. அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையும் உண்மையான தகவல்களை நிறையா பேசிட்டு வருவாங்க. நான் வண்டி ஓட்டும் போது அதெல்லாம் கவனிச்சுட்டே வருவேன். ஒவ்வொரு நாளும் இரவு அந்த நிகழ்வுகளை எல்லாம் எழுதி வச்சுக்கிடுவேன். இதே மாதிரி நிறைய அனுபவங்களை பார்த்து அதையெல்லாம் தொகுத்து வச்சு கண்டதும் கேட்டதும் அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்டேன். அந்த நூல் தான் இப்போ நீங்கள் சொல்கிற பெரிய எல்லா புகழ்பெற்ற நிறைய விற்பனையான நூல். அதனால் நான் எந்த படிப்பும் பெருசாக படிக்கலை, பெரிய எழுத்தாளராகவே நினைக்கலை, எல்லாமே என்னுடைய அனுபவம் அப்படின்னா. அப்போ பத்திரிகையாளர்கள் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னாலும் கல்வி அறிவை விட அனுபவ அறிவு ரொம்ப முக்கியம்.